ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1ல இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த அட்டைக்கு மேலே ஒரு பென்னோ மார்க்கரோ வச்சு நான் மார்க் பண்ணுற மாதிரி ஓவல் ஷேப்பில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மார்க் பண்ணி முடித்த பிறகு இதை வந்து அதே மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி அந்த அட்டையை கத்தியோ சிசரோ யூஸ் பண்ணி கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் மார்க் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். சத்யா, பிரியா, செல்லப்பாண்டி, ஃப்ரெண்ட்லி கிச்சன், பிரதீக்ஷா, சரண்யா, ராமு, ஜோதி, அன்னபூரணி, சரண்யா, தீபா, கதிர், குணா, ஹாப்பி லைஃப், விக்ரம், ஜெய்ஷு, சுஜி, மங்கை, ரூபி, ராகுல், எம், நதிமா, ராஜி, மங்கை, ராஜேஸ்வரி, கனகவல்லி, சோலை, ஆனந்தன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த கார்ட்போர்ட் பாக்ஸோடைய அட்டையை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த அட்டைக்கு மேலே நான் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ரெட் கலர் பெயிண்ட் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஜிக்ஸாக்காக லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஓவல் ஷேப்பில் நான் ஜிக்ஸாக்காக வந்து கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஷேப் ஓவல் ஷேப் ஃபுல்லாக நம்ம பண்ணியிருக்கோம் லைன்ஸு, அந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஷேடு இருக்க மாதிரி நான் கொடுத்துக்கிட்டேங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரியும் பண்ணி விட்டுடலாம். அப்படிலாம் இந்த மாதிரி ஷேட் மாதிரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. பாருங்கள், நான் அழகாக வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாச்சும் கூட லேஸ் கூட க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த கார்னர்ஸ்லாம் டெக்கரேஷன் அப்படின்றது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து பெயிண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். பெயிண்ட் யூஸ் பண்ணி அழகாக வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு உள்ளமும் வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எழுதி எடுத்துக்க போகிறேங்க. இது வந்து என்னென்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, இது வந்து வெல்கம் போர்டு தான். ஸோ வெல்கம் போர்டு தான் இன்றைக்கி ரெடி பண்ணுறோம். இந்த வெல்கம் போர்டில் அழகாக உள்ளே வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி வெல்கம் அப்படி சொல்லிட்டு எழுதிக்கலாம். எழுதிட்டு அதுக்கப்புறம் இன்னுமே இதை வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா ஆறட்டும். இந்த பெயிண்ட் ஃபுல்லாக ஆறின பிறகு இதனுடைய பேக் சைடில் வந்து நான் ஓல்டு பேங்கிள்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேங்க. அந்த ஓல்டு பேங்கிள்ஸை எப்படி வச்சு டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் வந்து 2 கலர் பேங்கிள்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்ச பேங்கிள்ஸ் தான். நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எடுத்தால் கூட ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்திருக்க அந்த பேங்கிள்ஸை க்ளூகன் யூஸ் பண்ணி அழகாக க்ளூ அப்ளை பண்ணி பாதி பேங்கிள்ஸ் வந்து அந்த அட்டைக்கு உள்பக்கமாக இருக்கிற மாதிரியும் பாதி பேங்கிள் வந்து அந்த அட்டைக்கு வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரியே வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு கலர் பேங்கிள் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த பேங்கிளை இந்த பேங்கிளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பேங்கிள்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கூட பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. நான் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு லேஸை வந்து அழகாக ஒட்டி விட்டுட்டாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான வெல்கம் போர்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையையும் பழைய பேங்கிள்ஸையும் ரீயூஸ் பண்ணி சூப்பரான வெல்கம் போர்டு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வெல்கம் போர்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பூண்டோடைய ஸ்கின்னை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த டிப்ஸ் எல்லாம் விட இது டிஃப்ரெண்ட்டான டிப்ஸுங்க. நார்மலாக நம்ம மழை காலங்களில் எப்படி ஈஸியாக பூண்டை உரிக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெயில் டைமில் ஈஸியாக பூண்டை வந்து எப்படி உரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பூண்டு வந்து எவ்வளோ கிலோவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, 5 கிலோவாக இருந்தாலும் 10 கிலோவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பெரிய அளவில் குவான்டிட்டியில் பூண்டு வந்து உரிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பூண்டை உரித்து வச்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த பூண்டை வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பொருளாக இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த தனித்தனியாக இருக்கக்கூடிய இந்த பூண்டு பற்களில் கொஞ்சமாக ஆயில் வந்து ஆட் பண்ணி அந்த பூண்டு பற்களுக்கு மேலே அந்த ஸ்கின்ல படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. பெரிய ஹோட்டல்லையாக இருக்கட்டும், பிரியாணி கடைகள்லையாக இருக்கட்டும், இந்த டிப்ஸை தான் ட்ரை பண்ணுவாங்களாங்க.
இது வந்து ஒரு பிரியாணி கடைக்காரர் சொன்ன டிப்ஸ் தாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வந்து ஆயில் தேய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம எவ்வளோ பூண்டு எடுத்துருக்கோமோ அவ்வளோ பூண்டுக்கும் இந்த மாதிரி லைட்டாக ஆயில் தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த பூண்டை வந்து வெயிலில் வந்து நல்லா அந்த பூண்டு கையில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூடாக இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து ஹீட் ஆகிற மாதிரி வெயிலில் காய வச்சுருங்க. இப்போ காயிற வெயிலுக்கு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் காய வச்சாவே போதுங்க. பூண்டு நல்லா சூடாகிடும். பாருங்கள், நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஹீட் ஆகிட்ட பிறகு இந்த பூண்டை வந்து ஒரு பையில் போட்டுக்கலாங்க. நீங்கள் கிலோ கணக்கில் நீங்கள் பூண்டு வந்து தோலை உரிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய அரிசி பையெலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த அரிசி பைக்குள்ளே இந்த மாதிரி அந்த பூண்டை போட்டு அடித்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் சின்ன பையில் போட்டு அடித்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா அந்த தரையில் வந்து அடிச்சிங்கன்னா போதும். அந்த பூண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆகிடுங்க. நீங்கள் கை வச்சு உரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்கள், நான் வந்து அடிச்சிட்டேன். இப்போ வந்து அந்த முரத்தில் வந்து கொட்டிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா தோலுமே ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடுச்சுங்க. இதே நீங்கள் மழை காலத்தில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க பூண்டு தோலை உரிச்சு அப்படின்னா நம்ம வெயிலில் வந்து காய வைக்க முடியாது. வெயில் வந்து கம்மியாக தான் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் தோசைக்கல்லை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பூண்டை தோசைக்கல்லுக்கு மேலே கொட்டிட்டு அந்த பூண்டுடைய ஸ்கின்னு மட்டும் ஹீட் ஆகிற மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பையில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. ஸோ சம்மரில் அப்படின்னா இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். மழை காலங்களில் நம்ம அடுப்பில் வந்து போட்டு ஹீட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக வந்து ஈஸியாக கையே படாமல் சூப்பராக பூண்டுடைய தோலை வந்து உரித்து எடுத்தாச்சுங்க. கையே வலிக்காது. எத்தனை கிலோ பூண்டு வேணுனாலும் இந்த மாதிரி நீங்கள் உரித்து எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி குழந்தைங்களாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஏர் பேண்ட் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம தூக்கி குப்பையில் தாங்க போடுவோம். அந்த பேண்டை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பேண்டை நான் வந்து 2 போர்ஷனாக உடஞ்சிருக்கு இல்லைங்களா, 2 போர்ஷனையும் 2 எஸ் ஹூக் மாதிரி வளைச்சி எடுத்துக்கிறாங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுற எஸ் ஹூக். பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக வந்து ஒரு எஸ் ஹூக் கிடச்சிருச்சு. நம்ம காசு கொடுத்து இந்த மாதிரி எஸ் ஹூக்ஸ் வந்து வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக உடஞ்சி போய் தூக்கி போடக்கூடிய இந்த கிளிப்பை வந்து அழகாக வந்து மாற்றிக்கலாங்க. இதை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி போடுவோம் இல்லைங்களா, பாத்திரக்கூடை. ஸோ அதில் வந்து ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதை நீங்கள் வந்து பாத்திரக்கூடையிலையும் ஹேங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விண்டோலையும் வந்து ஹேங் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வடகரண்டி அப்புறம் ஃபில்டர் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாத்திரக்கூடையில் வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டு அழகாக அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கரண்டிகளை ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். வெயிட் நல்லாவே தாங்குங்க. ஒரே ஒரு ஹெஸ் ஹூக்கில் நீங்கள் ஒரு 10 கரண்டி வரலும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நம்மக்கிட்ட 2 எஸ் ஹூக் கிடச்சிருக்கு. ஸோ மொத்த கரண்டியுமே இந்த எஸ் ஹூக்லேயே கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கிளிப்ஸ் உடஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் நம்ம வீட்டில் ஃபுட்டெல்லாம் வாங்கினா கிடைக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ். அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை மட்டும் நான் கட் பண்ணி அந்த பாக்ஸுடைய ஒரு ஓரத்தில் வந்து நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி தான் ஒட்டி எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்பவே சிம்பிள் தாங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இடிகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடிகளில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம நார்மலாக கிச்சன் மேடையில் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ கிச்சன் மேடையில் படுற எண்ணெய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடிகளுடைய பாட்டமில் வந்து பட்டுரும். ஸோ க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தனியாக அந்த இடிகளில் இந்த ஆர்கனைசரில் வச்சுட்டு இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ இந்த 2 பொருளையுமே இந்த ஒரே ஆர்கனைசரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய ரீயூஸ் ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக நீட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு.
இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணதுமே டக்குன்னு பார்க்கலாங்க வீடியோஸை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். பாய்.